ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? டைம் 1:30 ஆயிடுச்சு. நானும் ஸ்ரீநிதி. அவர் எங்கம்மா டிக்கெட்டு? என் ஃபோன் கவருக்குள்ள இருக்கு. இதுக்குள்ளே ஸ்ரீநிதி பாருங்க எதுக்குள்ள சேஃப்டியாக வச்சுருக்காங்க. இப்போ நம்ம கூலி படத்துக்கு போகிறோம். டிக்கெட் போட்டாச்சு. ஒன்று தான் இருக்குமா? 3 சீட் இருக்கு. சரி, ஓகே. நம்ம வந்து இப்போ எங்கே கிளம்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா கூலி படத்துக்கு கிளம்பா ரெடி ஆகிடுச்சு. கீழே வந்துருக்காரு. அப்படியே போய் வண்டி ஏறணும். சரி, வேறு ஸ்நாக்ஸ் எல்லாம் அலோடு இல்லை. சரி, ஓகே, பை. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்ரீநிதியோட அவுட்ஃபிட் பார்த்துடலாம். ஸ்ரீநிதி ஐப்ரோ எடுத்து அழகாக இருக்கா. சரி, அழகாக இருக்கு. போகலாமா? பை பை. இது வந்து ஞாயிற்றுக்கிழமை எடுத்த வீடியோங்க. நான் தான் லேட்டாக அப்லோட் பண்ணுறேன். நான், அவர், பாப்பா 3 பேர் கிளம்பி படத்துக்கு கிளம்பிட்டோங்க. எல்லாம் கிளம்பியாச்சு. நம்ம அடிக்கடி படத்துக்குலாம் போக மாட்டேங்க. எப்போயாவது தான் ஃபேமிலியோடு எல்லாருமே 3 பேர் சேர்ந்து படத்துக்கு போவோம். அது முக்கியமாக வந்து ரஜினி சார் படம்னா மட்டும்தான் தேட்டரில் போய் பார்ப்போம். மிச்ச நாள்லாம் வந்து படம் பார்க்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு வராது. ரஜினி சார் படம் வந்துருச்சுன்னா உடனே கிளம்பிடுவோம். எப்படியாவது டிக்கெட் போட்டு கிளம்பணும் அப்படின்னு சொல்லியே இருப்போம். போகிற வழியிலே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேனுங்க. வரப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு வந்துருந்தேன் வீட்டிலேருந்து. அதை சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். சாப்பிட்டு பார்த்திங்கன்னா நம்ம அங்கேருந்து கிளம்பி நம்ம தேட்டருக்கு வந்துட்டோங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. நம்ம சீட் புக் பண்ணியிருந்ததே வந்து சோஃபா சீட் தான் புக் பண்ணியிருந்தோங்க. டிமார்ட் தாண்டி தான் போனோம். அதை தான் காமிச்சிட்டு வந்தாப்புல பாப்பா. தேட்டர் வந்தாச்சுங்க. இதில் எங்களை விட ரொம்ப ஆர்வமாக எங்கள் வீட்டில் அவருக்கு தான் ரொம்ப பிடிக்கும். ரஜினி சார்னால் ரொம்ப உயிர். நாங்கள் வந்து அவரை அடிக்கடி சீண்டிகிட்டே இருப்போம். வேண்டாம், நாங்கள் படத்துக்கெலாம் வரல, நீங்கள் தனியாக போங்க அப்படி இப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டே இருப்போம். அவருக்கு ரொம்ப கோவம் வரும், ஆதங்கமாக ஒரு கிட்டே வாங்கடா, எனக்காக வாங்கடா அப்படின்பாரு. இது இப்பயே வாங்கிக்கலாமா? ஆமாம், வாங்கிக்கலாம். இது 100ல் வாங்கிக்கோ. 150 அது மறுபடியும் வருவோம் இல்லை? எல்லாரும் படம் பார்த்துட்டு பார்க்கணுவாங்க. நம்ம வாங்கிட்டு உள்ள போகிறோம். எனக்கு ஒரு பசிக்க முடியல அப்படின்னு. ஆமாங்க, நம்ம வெளியே வர்றதே எப்போயாவது ஒரு டைம் தான். இப்படியெல்லாம் ஃபேமிலியோடு வெளியே வரமா ஏதாவது சாப்பிட்ணுன்னு தோணிகிட்டே இருக்கும். நான் ஆக்சுவலாக வந்து உண்மையை சொல்ல போனால் நான் சாப்பிட்டேனுங்க. மீன் குழம்பு ஊற்றி நானும் ஸ்ரீநிதி சாப்பிட்டோம். இவர் ரொம்ப ஆர்வத்தில் இருக்காருங்க. சாப்பிடாம கூட கிளம்பி வர்றாரு. வேண்டாம் நான் பார்த்துட்டு வந்தால் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். வந்து அவர் ரொம்ப சந்தோஷத்தில் இருந்தாருங்க. பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. 3 பேரும் திருப்தியாக படம் பார்த்தங்க. தேட்டருக்குள்ளே வந்து திருப்தியாக படம் பார்த்து முடிச்சுட்டு இன்டர்வெல்லில் பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீமு, ஜூஸு, கோக்கு, பப்ஸ் இதெல்லாம் வாங்கி கொடுத்தாரு. எல்லாம் சாப்பிட்டோம். சாப்பிட்டு என்னென்னா நம்ம வெளியே இருந்து எந்த ஃபுட்டும் வந்து கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் தேட்டரில் போய் வாங்கினா ரொம்ப காஸ்ட்டாக இருக்குது. அப்புறம் முடிச்சுட்டு படம்லாம் முடிச்சுட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சந்தோஷமாக வீட்டுக்கு வந்தாச்சு. மணி 5:30 ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சா எனக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.